ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஜப்பானில் நாங்கள் இருக்கிற ஏரியாவில் ஒரு பேக்கரி நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் வந்திருக்கோம். ஆக்சுவலி இட்ஸ் பேக்கரி அப்படின்னே சொல்லலாம். இவங்களே பேக் பண்ணி இவங்களே வந்து உள்ளேயே சேல் பண்ணுறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இட்ஸ் லைக் ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேக்ஸ், பன் அந்த மாதிரிலாம் அவங்க வந்து பேக் பண்ணுறாங்க. இவங்கக்கிட்ட வந்து கேக் இருக்குதுன்னு சொல்கிறத விட நிறையா பன், அப்புறம் வந்து நிறையா என்ன சொல்கிறது, மஃபின்ஸ், அப்புறம் நிறைய டோனட்ஸ் அந்த மாதிரி தான் அவங்க வந்து சேல் பண்ணுறாங்க. நிறைய சீஸ் பஸ்ட் அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணுறாங்க. ஸோ இது வந்து என்ன சொல்கிறது, நிறைய ஜப்பான் ஃபுல்லாகவே நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி தான் வந்து பேக்கரிஸ் வந்து ரன் பண்ணுறாங்க. நம்ம ஊரில் இருக்க மாதிரி கேக் பேக்கரிஸ் அந்த மாதிரிலாம் வந்து ஆக்சுவலி இல்லை. நான் ஜப்பான் வந்து காரமாக ஒரு ஐட்டம் கூட சாப்பிட்ல. எல்லாமே இனிப்பு தான். இவங்க ரொம்ப இனிப்பாக, சாஸியாக, அப்புறமா வந்து ரொம்ப பீட்சாஸ் இந்த மாதிரியான வெரைட்டிஸ், பீட்சாவில் கூட ரொம்ப சில்லியெல்லாம் அவங்க சாப்பிட மாட்றாங்க. ஸோ இந்த ஷாப் வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்மளே பிளேட் எடுத்துகிட்டு போய் நம்மளே என்ன வேணுமோ அதை வச்சு நம்ம வந்து பில்ட் பண்ணி நம்ம வந்து அங்கேயே வேணும்னா அவனில் ஹீட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி நம்ம எடுத்தோன்னா அதையும் ஹீட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இல்லை டேரெக்டாக கேக் மாதிரி, இல்லை ப்ரெட்டட் ஐட்டம்ஸ், சீஸி ஐட்டம்ஸ்னால் நம்ம டேரெக்டாகவே சாப்பிட்டுக்கலாம். காஃபி கிடைக்கிது. ஸோ இவங்க வந்து மெயின் வந்து இவங்களோட சிக்னேச்சர் டிஷ்ஷுன்னு சொல்கிறத விட சிக்னேச்சரான ஒரு கேக் பன் ஐட்டம் என்னென்னா, இப்போ கேட் ஃபேஸ் போட்ட மாதிரி தான் இவங்க வந்து நிறைய சேல் பண்ணுறாங்க. ஜாப்பனீஸ் ரொம்ப வந்து கேட்டை வந்து ரொம்ப இது பண்ணுறாங்க. கேட் அப்புறம் டாக்ஸ். பட் ஆனால் வந்து ஸ்வீட் அண்ட் கேக்ஸ்லலாம் கூட வந்து அவங்க வந்து கேட்டை தான் ரொம்ப அதிகமாக என்ன சொல்கிறது, அதிகமாக ஷோ ஆஃப் பண்ணுறாங்க. ஸோ எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் என்னென்னா எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி டேஸ்டியாக தான் இருந்தது. ரொம்ப வந்து இது எப்படி அது இப்படி அப்படிங்கிற மாதிரி எனக்கு எந்த ஒரு டிஷ்ஷுமே தெரியல. பட் ஆனால் ஓகே, இவங்க ஃப்ரெஷ்ஷாக பேக் பண்ணி உள்ளேயே சேல் பண்ணுறதுனால நம்ம வந்து நல்லாவே வாங்கி சாப்பிட்லாம். இட்ஸ் குட் ஃபார் ஹெல்த் ஆக்சுவலி. நிறைய பேர் இங்கே வந்து வாங்குறாங்க. நாங்கள் 2-3 ஐட்டம் வாங்கினோம். எல்லாத்தையுமே அதிலே வந்து ப்ரைஸஸ் போட்டிருக்காங்க. 300 yen 500 yen அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம். நம்ம இங்கே வந்தோன்னா நிறைய காசு எடுத்துகிட்டு வந்தோன்னா டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம். ஸோ என்ட்ரன்ஸ்லேயே இந்த மாதிரி பிளேட்டும் ஸ்பூனும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எடுத்து சாப்பிட்லாம். நாங்கள் டைனிங் தான் இது பண்ணோம். ஓகே, ஒரு 1500 ருபீஸ் ஆச்சு ஒரு 3 செட் ஆஃப் டிஷ் ட்ரை பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி அங்கேயே ஹீட் இது இருக்குது, அவன் இருக்குது, அதில் வச்சு பேக் பண்ணிக்கலாம். இதெல்லாம் தான் நாங்கள் எடுத்தோம். கோக் வந்து எத்தனை வாட்டி வேணால் ரீஃபில் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இப்போ நான் சாப்பிட்ற இந்த ஐட்டம் வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கல. பட் இது ரொம்ப கிறிஸ்பியாக இருந்துச்சு. பட் ஓகே, கொஞ்சம் மசாலா ஃப்ளேவர் இருந்தனால கொஞ்சம் சாப்பிட நாக்குக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பட் அதுக்கு மேலே எனக்கு பிடிக்கல. இல்லை, வெறும் பந்தாக இருந்துச்சு. உள்ள மேலே மட்டும்தான் அந்த ஜூஸினஸ் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. லைக் இட்ஸ் சுகர் டோனட் மாதிரி இருந்தது. ரொம்பவே நல்லா டேஸ்டியாக இருந்தது. ஓகே, எனக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் இது மட்டும்தான். நெக்ஸ்ட் டைம் போனோன்னா நான் வேறு ஏதாவது பார்த்தேன்னா கண்டிப்பாக காட்டுறேன் உங்களுக்கு. அவ்வளோதாங்க. இன்றைக்கி வந்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டோம் நாங்கள். ஸோ ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய். இன்னொரு பியூட்டிஃபுல்லான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாடா.